ஊழல் சம்பந்தமாக திரு ஆதவர்ஜுனா அவர்கள் கூறியிருப்பதை நான் வரவேற்கிறேன். அவர் ஓப்பனாக பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒழுங்காக ஆன் டைம் நடக்கணும். நீங்கள் குவாலிட்டி எனக்கு இம்பார்ட்டண்ட்டு. ஆன் டைம் நடக்காததுனால என்ன ஆகும்னா பில்லு எக்ஸஸாக போகும். அவன் என்ன பண்ணுவான், முதலே கூட பொருள் வாங்கியிருந்தா கூட இப்போ தான் ரெண்டாவது தடவை தேவைப்பட்டது, அதுக்கு வாங்கணும், அதில் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு. இதுக்கெல்லாம் காரணம் கமிஷன். அந்த கமிஷனே எங்களுக்கு வேணாம், பார்ட்டி ஃபண்டு வேணான்றாரு. நான் ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். சிஎம்டிஏல பார்ட்டி ஃபண்டு வேண்டாம் என்று வீட்டு வசதித்துறை அமைச்சர் சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய சிபி கையெழுத்து போடுகிறவர் அவர் நீ மந்திரிக்கு கொடுக்க வேண்டாம், இங்கே கொடு, சீப் பிளானர் கேட்டார்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நேற்று பார்த்தேன் நான், அது உண்மையானு தெரியல. இது பல்வேறு இடங்களில் அந்த நம்பர் இருக்கணும். வணிக வரித்துறை அலுவலகங்களில் இருக்க வேண்டும், பதிவுத்துறை அலுவலகங்களில் இருக்க வேண்டும், ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்க வேண்டும். லஞ்சம் இங்கே கேட்டால் போர்டு இருக்கணும், டிஸ்பிளே, பப்ளிக் டிஸ்பிளேல இருக்கணும். இன்னென்ன நம்பர்களை தொடர்பு கொள்ளலாம்னு இருக்கணும். ஒரு 3-4 பேர் சஸ்பெண்ட் பண்ணணும். இதெல்லாம் நடந்தால் தான் நம்பிக்கை பிறக்கும். மந்திரி வாங்க மாட்டாருன்னு சொல்லியிருக்கீங்க, வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்க, தப்பி தவறி அவங்க 20 கொடுத்தாங்கப்பா, நீங்கள் ஏதோ ஒரு 5% பார்த்து கொடுங்க, பார்த்து செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னு வைங்க, ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ஸ்டாலினுக்கு போயிடும், ஏவா வேலுக்கு போயிடும். என்ன சொல்லுவாங்க, சார் உங்கள் பீரியடில் நிறைய இருந்தது சார், இப்போ கம்மியாக வாங்குறாங்க அப்படின்னு போயிடும். ரெண்டாவது, இந்த மாதிரி விஷயங்களை கேதர் பண்ணுறதுல மிக திறமையாளரான அண்ணாமலை என்கிற நபர் களத்தில் இறங்குறார். ஆகவே ஆரம்ப இது ஒரு அறிவிப்புகள்லாம் நல்லா இருக்குது, செயல்பாட்டிற்கு வருமானால் அரசு வரவேற்பை பெறும்.